அதே தேதி, அதே கிழமை, அதே மொட்டை மாடி, அதே வானம், அதே நட்சத்திரம், அதே காற்று, அதே குளுமை, அதே புல்வெளி, அதே மரங்கள், அதே வீடு, எல்லாம் அதே. மொட்டை மாடியில் கிடக்கிறேன். ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த மகிழ்ச்சி யாராவது ஃபீல் பண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு இப்ப நம்மகிட்ட வீடு இருக்கிறவங்க நீங்க போய் இன்னைக்கு போய் படுங்களா, அது மாதிரி மொட்டை மாடியில் அன்னைக்கு படுத்த மாதிரி அதே ஃபீல் பண்ணுவீங்களா? அன்னைக்கு இருந்து அதே ஏசி இருக்கு, இன்னைக்கு போடுங்களேன். நேத்து போட்ட ஏசி தானே, முந்தானத்து போட்ட ஏசி தானே, அதுக்கு முதல் நாள் போட்ட ஏசி தானே. அந்த ஃபீல் இருக்கா? எங்க போச்சு? எல்லாம் தான் இருக்குல்ல. இது கிடைச்சா சந்தோஷம் இல்லையேப்பா, காணுமே. அன்னைக்கு ஒரு நாள் தானே இருந்துச்சு, 2 நாள் இருந்துச்சு, ஒரு வாரம் இருந்துச்சு. யாராவது ஒருத்தர் வந்து பார்த்து எங்க கட்டினீங்க, உங்க இன்ஜினியர் யாரு, நல்லா கட்டியிருக்காரு அப்படின்னு அப்படி உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், அவ்வளோ, அதோட முடிஞ்சு போச்சு. அது கூட வருஷம் 5 வருஷத்துக்கு பிறகு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு, அது ஒரு பெரிய வீடு கட்டி முடிச்சு ஒரு 10 நாள்ல வந்து கேட்கும்போது அப்படியே உட்கார்ந்து கதையா டெட்டியை குடிங்க அப்படின்ட்டு. இதை நீங்க அங்க வாங்குங்க. நான் அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு சேலத்துல பார்த்தேன் கிடைக்கலங்க, கோயம்புத்தூர்ல பார்த்தேன் கிடைக்கலங்க, அப்படியே விட்டுட்டேன் பிளைட்டை. எங்க சைனாவை கூட்டா அங்க இருந்து வச்சிருக்கான் பாருங்க, மாடலு குமிச்சு வச்சிருக்கான். அதுல போய் செலக்ட் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டேன். கூட 10,000 ரூபாய் செலவுது போகுது. கழுத சம்பாதிச்சோம், வீடு கட்டணும், நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு என்னைக்கு வீடு கட்டின 10வது நாள்ல 10 வருஷம் கழிச்சு அதே வீட்டை பத்தி ஒருத்தன் கேட்க வந்தாமனா, ஆமா இது ஒரு பெரிய பாருங்க, எல்லா பக்கமும் வந்துருச்சுங்க, விசாரிங்க, பக்கத்துல விசாரிங்க, திருச்சியில் போய் கேளுங்க நல்லா சொல்லுவாங்க, சேலத்தில் போய் கேளுங்க நல்லா சொல்லுவாங்க. ஏன் அந்த ஃபீல் எங்க? எல்லாமே இருக்கிறது, ஃபீல் இல்லையே, உணர்வு இல்லையே. இது வீட்டுக்கு மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும். ஒரு போன் பழைய போன் வச்சிருக்கோம், டம்மி போன் வச்சிருக்கோம், நோக்கியோ 1100 கையில வச்சிருக்கோம். என்னைக்குடா இதை மாத்துவோம், இதுக்கு விடிவு காலம் கிடைக்காதா? உலகமே நோக்கியாவை மறந்துருச்சு, நான் இன்னும் மறக்க முடியலையே. எப்ப பார்த்தாலும் எனக்கு இதான் நினைவுக்கு வருது, கையில தூக்கிக்கிட்டு இந்த பட்டன் போன. ஒரு சாம்சங்ல லேட்டஸ்ட் மாடல் வந்திருக்கும், அல்லது ஐபோன்ல 15 வந்திருக்கான், 16 விட்டுட்டானா, ரொம்ப சூப்பரா இருக்குதான், கண்ணை பாதிக்காதான், அது செய்யாதான், இது செய்யாதான், அதிலேயே வீடியோ எடுத்துக்கலாமா, அதிலேயே எடிட் பண்ணிக்கலாமா, அதிலேயே எல்லா சாஃப்ட்வேரும் இன்பில்டா கொடுத்துருக்கானா, அதை வச்சு அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா. உங்கள் மொபைல் என்பது உங்களுக்கான மொபைல் மட்டுமல்ல, உங்களுடைய அலுவலகமே மொபைல் தான். இப்ப அப்படிதான் விளம்பரம் பண்ற பாத்தீங்களா? அலுவலகத்துக்கான வாடகை தேவையில்லை, மெயின்டெனன்ஸ் செலவில்லை, கரண்ட் பில்லு கட்ட தேவையில்லை, தண்ணீர் வரி கட்ட தேவையில்லை, எல்லாம் உங்கள் விரல் நுனிகளுக்குள் இருக்கிற இந்த மொபைல் போன் போதும், இதுவே உங்கள் அலுவலகம் அப்படிங்கிறான். வாங்கிடணும்டா, ஒரு ஆபீஸை வாங்கிட வேண்டியதான். மொபைல் போன் வாங்குறது இல்ல, இது ஆபீஸ். இதுல வச்சு எல்லா வேலையும் பார்த்துடலாம, உட்கார்ந்த இடத்துல இருந்தே